வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஈடிக்கு செக் வைத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாயை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். திருப்பியும் சொல்கிறேன், பி.ஆர். கவாய், பி.ஆர். அம்பேத்கர் இல்லை, பி.ஆர். கவாய். ஆனால் இந்த பி.ஆர். கவாய்க்கு மனசுக்குள்ளே தான் ஒரு பி.ஆர். அம்பேத்கர் அப்படின்னு அவருக்கு நினப்பு. எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டுக்கங்களேன். இவர் ஈடிக்கு எதிராக இடைக்கால தடை விதித்ததும் இவருடைய பின்புலத்தை நான் கிளற ஆரம்பித்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இவருடைய பேர் பார்த்திங்கன்னா பி.ஆர். கவாய். இவர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு நீதிபதியோட ஜாதி பேர் சொல்லக்கூடாது. இருந்தாலும் பத்திரிகையாளராக தைரியமாக சில விஷயத்தை தோல் உரிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவருடைய சமுதாயத்தினுடைய பேரை நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அவருடைய ஜாதி பேரை நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் 45வது நீதிபதி தீபக் மிஸ்ரா, இவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ எல்லாரும் இவரை என்ன சொன்னாங்க தெரியுமா? பூணூல் போட்டால் பார்ப்பான், பூணூல் போட்டால் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதியை சொல்லி திட்டுனாங்க. அப்போ பி.ஆர். கவாயை பற்றி நான் ஜாதி பேரை சொல்லி விமர்சனம் பண்ணுறதுக்காக என் மேலே கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என் மேலே பாயுது அப்படின்னா, திமுக, விசிக, குறிப்பாக இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் இருப்பான், இவனுங்கெல்லாம் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா பிராமணர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பூணூல் போட்டால் பார்ப்பான், உச்சி குடுமி வச்ச பார்ப்பான் அப்படின்னு விமர்சனம் பண்ணதுக்காக திமுக, விசிக, தொல் திருமாவளவன் எல்லார் மேலேயுமே கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட், கண்டிப்பாக அவங்க மேலேயும் அந்த வழக்கு பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த பி.ஆர். கவாயை பற்றி நான் கிளற ஆரம்பித்தா, இவர் அடிப்படையில் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். கேஜி பாலகிருஷ்ணனுக்கு பிறகு இவர் தான் இப்போ பட்டியலின சமுதாயத்தில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. என்னை பொறுத்தவரை எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம். ஆனால் தப்பு பண்ணால் அது என்னுடைய ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். சுட்டி காட்டுறது பத்திரிகையாளரான என்னுடைய கடமை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவர் ஈடிக்கு எதிராக இடைக்கால தடை விதிச்சிருக்கார். திமுக ரொம்ப குசியாயிடுச்சு. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி பி.ஆர். கவாய் உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மறைமுகமாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த காரணம் புரியல. நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன் பாருங்கள். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் படித்த காலேஜும் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் கல்லூரியில் தான் இவர் படிச்சிருக்கார். அதே மாதிரி இவங்க அப்பா யார், பி.ஆர். கவாயோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரும் பார்த்திங்கன்னா குடியரசு கட்சியில் ஏதோ உறுப்பினராக இருந்து அவரும் ஏதோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் அநேகமாக மகாராஷ்டிரா மாநிலம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் போட்டிருக்கு, குடியரசு கட்சி சார்பில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே போல் இவருடைய இயல்புகளை நாம் டீப்பாக துருவி பார்க்கும்போது இவருக்கு சாதி பற்று அதிகமாக இருக்குங்க. அதாவது பட்டியலின சமுதாய பற்று இருக்குது பார்த்திங்களா, அது இவருக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஈடி பிஜேபி மத்திய அரசின் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற நோக்கத்தில் ஈடிக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை நான் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீது சுமத்துகிறேன். இப்படி பி.ஆர். கவாய் மேலே நான் குற்றச்சாட்டை வைக்கிறதுக்காக என் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாய்ந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன்.
டைரக்டாகவே அடிக்கிறாங்க. பிஆர் கவாய் அடிப்படையில் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜாதி வெறி. அதனால தான் அவர் வந்து ஈடிக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் மீது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. இதுக்காக என் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாய்ந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அதிலிருந்து 1% கூட நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா பத்திரிகையாளரான என்னுடைய கடமை அது. ஒரு தவறை சுட்டி காட்டுறது என்னுடைய கடமை. சரி, அடுத்ததாக வாங்க. நிதி செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன், ஐஏஎஸ் உதயச்சந்திரன், இவரும் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே போல் தற்போதைய தமிழகத்தின் சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர் யார்? முருகானந்தமும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அது என்னவோ இதுக்கு முன்னாடி சிவதாஸ் மீனா இருந்தார். அவரும் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை ஏன் திடீர்னு மாற்றினாங்க அப்படின்ற காரணம் எனக்கு சரியாக புரியல. திருப்பி சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா அவரும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். என்ன காரணத்துக்காக திமுக அவரை மாற்றி முருகானந்தத்தை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. முருகானந்தமும் அடிப்படையில் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அது மட்டும் கிடையாது, முருகானந்தமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி வில்சன் யார்? வழக்கறிஞரான திமுக ராஜ்யசபா வழக்கறிஞரான வில்சன். இந்த வில்சனும் ஒருவேளை பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவருடைய ஜாதியை பற்றி எனக்கு தெரியல. நானும் உள்ளே போய் தேடி தோண்டி துருவி பார்த்தேன். எனக்கு பெருசாக கண்ணுக்கு தட்டுப்படலை. ஆனால் இவரும் ஒரு வேளை பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்ற அசம்ஷன் எனக்கு. சரி, அடுத்ததாக இப்போ நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர், தேசிய தலைவர், காங்கிரஸ் தலைவர் எடுத்துக்கோங்க. யார்? மல்லிகார்ஜுன கார்கேவும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக இப்போ நாம் யாரை பார்க்க போகிறோன்னா, விசாகன் ஐஏஎஸ். இவருடைய ஜாதி மேலே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவரும் ஒரு வேளை பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டு எனக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது. என்னென்னா, டாஸ்மாக் மேலாண் இயக்குனராக வரணும்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டு இவராகவே அந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு. அப்போ இவராகவே ஆசைப்பட்டு அந்த பதவிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இவருடைய சொந்த ஊர் பரமக்குடி. சரி, பரமக்குடியில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விசாகன் ஐஏஎஸ் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ என்னென்னா, முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த விசாகன் ஐஏஎஸ்ஸை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய், அதற்கு பிறகு வில்சன், அதற்கு பிறகு முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அதற்கு பிறகு சீஃப் செக்ரட்டரியான முருகானந்தம், இவங்களோடலாம் பின்னாடி ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் திமுகவும் இப்போ கூட்டணியில் இருக்காங்க. ஏதோ ஒரு பின்புலத்தில் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மாதிரியான ஒரு இடைக்கால தடையை வந்து ஈடிக்கு விதித்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்குது. நான் சொல்கிறது ஒரு வேளை தவறாக கூட இருக்கலாம். என் மனசில் தோன்ற ஒரு ஊகத்தை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சவுக்கு சங்கர் இருக்காப்புல, சவுக்கு சங்கர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சவுக்கு சங்கருக்கு ஒரு மனநோய் ஒன்று இருக்குங்க. பிராமண சமுதாயத்தை சுத்தமாக பிடிக்காது. பிராமண சமுதாயத்துக்கு வந்து பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்து அதை கண்டு ரசிக்கிறதுல நம்பர் 1 சாடிஸ்ட்டு தான் இந்த சவுக்கு சங்கர். பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாதிரியே மற்றவங்களையும் இவர் நினச்சி விளையாடி இருக்காரு. இப்போ சேர்த்து அடி வாங்குறாரு. அதே மாதிரி முக்குளத்தோர் சமுதாயத்தை சவுக்கு சங்கருக்கு சுத்தமாக பிடிக்காது. நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வில்லங்கம் பிடிச்ச, மற்றவங்கள மிரட்டி பணம் சம்பாதிக்கக்கூடிய சவுக்கு சங்கரோட வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்காங்க. சவுக்கு சங்கர் ஒரு நல்ல பாம்புக்கு சமமான ஒரு கேவலமான ஜென்மம்.
சவுக்கு சங்கரோட போயிட்டு யாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க, நல்ல மூளை உள்ளவங்க, புத்தி சுவாதீனம் உள்ளவங்க, அதாவது புத்தி சுவாதீனம் மற்றவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரோட கான்டாக்டில் இருப்பாங்க. நல்ல புத்தி உள்ளவங்க சவுக்கு சங்கரோட வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கலாமா? விசாகன் ஐஏஎஸ் சவுக்கு சங்கரோட வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருந்திருக்கார். என்ன ஆச்சு? அவர் ஏதோ பாவம் வெகுளித்தனமாக சவுக்கு சங்கரோட கான்டாக்டில் இருந்திருக்காரு. இப்போ விசாகன் ஐஏஎஸை மாட்டி விட்டதில் சவுக்கு சங்கரோட பங்களிப்பு முக்கியமானது. இனிமேலாவது தயவு செய்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் சவுக்கு சங்கரோட கான்டாக்டில் இருக்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கேட்குறதும் கேட்காதும் உங்களுடைய விருப்பம். திருப்பியும் சொல்கிறேன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவருக்கு ஜாதி வெறி அதிகமாக இருக்குது. அதை அவர் வந்து திருத்திக்கணும். அவருடைய பதவிக்காலம் நவம்பர் மாதம் முடிவடையுது. அது வரைக்கும் கொஞ்சம் மத்திய அரசுக்கு எதிரான தீர்ப்புகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டாலும் அதை பற்றி நான் மருந்தளவுக்கு கூட கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.